இன்றைக்கி கேரட் வச்சு நான் ஒரு ஸ்வீட் பண்ணுறேன். இந்த ஸ்வீட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு கலரும் சேர்க்காம ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேரட் வச்சு நம்ம கேரட் அல்வா தான் பண்ணியிருப்போம். இந்த கேரட் ஸ்வீட்டை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம காலைல பிறந்தநாள் யாருக்கு வந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணி தருவோம். இந்த கேரட் ஸ்வீட்டை நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் 2 கேரட் எடுத்துக்கினேன். கேரட்டை நான் மிக்சியில் போட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுமாதிரி மிக்சியில் அரைச்சி நம்ம ஜூஸ் தனியாக சக்கை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம இதை வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்வீட் பண்ணும்போது இதில் நம்ம அதை சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு தவால் நான் முந்திரி திராட்சை இப்போ வறுத்து எடுத்துக்கிறேன். ஏலக்காய் லாஸ்ட்டாக போட்டு வறுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு நான் சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்களை எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம ஒரு விசேஷம் கல்யாண நாள் பிறந்த நாளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் காலையில் ஏந்ததும் ஸ்வீட் பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம். ராபாய் கேரட் வீட்டில் இருக்குது எப்பவும் இருக்கும். இதை வச்சு நம்ம சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இந்த ஸ்வீட் நம்ம செய்யலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். முந்திரி திராட்சை நம்ம பொரிச்சு நெய்லேயே நம்ம இப்போ ரவையை போட்டு வறுக்க போகிறோம். ரவை வறுக்கும் போது நம்ம லாஸ்ட்டாகவும் இந்த கேரட்டோட சக்கையை நம்ம இதிலே சேர்த்து வதக்க போகிறோம். அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ரவையை கூட நல்லா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா இதுமாரி வறுத்துட்டு நம்ம தண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இது மாதிரி தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம நெய் ஊற்றி மறுபடியும் அது தேவையான பொருளெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்வீட் பண்ணலாம். இதை நம்ம ட்ரையாக ஆக்கிட்டு இப்போ வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேரட்டில் தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரை ஆக்கி வறுத்து ரவையை கூட வச்சுட்டு அந்த தவாலே நம்ம நெய் விட்டு இடித்த ஏலக்காவை அந்த நெய்யிலே போட்டுக்கலாம். ஃப்ளேவர் அப்படி நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம நெய்யில் போட்டு கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். இதில் நான் கேரட் ஜூஸே இப்போ ஊற்றுறேன். நான் கேரட் ஜூஸ் இந்த டைமில் நம்ம நெய்யில் ஊற்றினோமா பச்சை வாசனை போயிடும். இந்த டைமில் நம்ம கேரட் ஜூஸ் நம்ம ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றி நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலக்கினே இருக்கலாம். இந்த ஸ்வீட் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த டைம் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கப் சர்க்கரையும் நல்லா கரையிட்டோம். நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைம் ஒரு கப்பு பால் நான் ஊற்றிக்கிறேன். ஒரு கப்பில் பால் திக்காக ஊற்றிக்கலாம். திக்கான பால் ஊற்றிக்கிறேன். இப்போ 3 கப்பு நான் இதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பில் நான் ஜூஸும் ரவையும் பாலும் ஊற்றிருக்கேன். இது தேவையான அளவு. இது மேலே நீங்கள் தண்ணி வைக்க தேவையில்ல. ஒரு கப்புக்கு இது 3 கப்பு சரியாக இருக்கும். அதுதான் இந்த டைம் நம்ம ரவையை போட்டு எடுத்துக்கலாம். வறுத்த ரவையும் கேரட்டு நான் இந்த தண்ணியில் போட்டு நான் வேக வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். ரெடி ஆகிடுச்சு. இதில் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் நான் சேர்த்து மூடி கலரி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.